வணக்கம் மக்களே! நம்ம யோசிக்கவா சேனல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து 7வது நாளாக போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. நமது சென்னை கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் முன்னாடி. ஸோ இந்த போராட்டம் வெற்றி பெறதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதேமாதிரி மேலும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோரிக்கைகளும் அவங்களுடைய எண்ணங்களும் இங்கே சொல்கிறாங்க. இந்த வீடியோவை 10ல் 1 நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கூடவே நம்ம வீட்டோட குப்பைகளை கொரோனா காலங்களும் இப்போவும் தொடர்ந்து பணியாற்றின இவங்களுக்கு இந்த அரசாங்கமும் சரி, இந்த தனியார் துறையும் சேர்ந்து இவங்களுக்கு செய்த கொடுமைகளை பட்டியலிட்டு காட்டுகின்ற நம்ம சங்க தோழர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். துணை மேயரும் எங்கள் சங்கத்தினரையும் தூய்மை பணியாளர்களையும் நேரில் சந்தித்து எங்கள் கோரிக்கைகள் என்ன என்று விரிவாக கேட்டு அறிந்ததற்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை, அந்த மக்களின் பிரதிநிதிகளை நீங்கள் சந்தித்தது ஒரு நல்ல துவக்கமாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியபடி பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக அறிந்து கொண்டோம். முதல்வர் விரைந்து உடல்நலம் முழுமையாக குணமடைய வேண்டும் என்றும் வழிகாட்டுதல்களோடு அவர் கடந்த காலங்களில் விரும்பியது போலவே எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் எனவும் விரும்புகிறோம். 5-6 மண்டலங்களில் குப்பை தேங்கியுள்ளது என்ற நிலைமை ஆபத்தானது என நாங்கள் திட்டவட்டம் வேலை நிறுத்தம் செய்யவில்லை. எமது தொழிலாளர்களுக்கு அசல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 மட்ட அமர்வுகளின் உத்தரவுப்படி அனுப்பப்பட்டு தொழில் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்கும் போது தொழில் தகராறுகள் சட்டம் 1947 33(1)A பிரிவின் கீழ் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக 1/8/2025 முதல் தூய்மை பணிகளை அவுட் சோர்சிங் செய்து அவர்களை வேலை நீக்கம் செய்ததால் தான் பணிகள் முடங்கி குப்பை சேர்ந்துள்ளது என்பதே எங்கள் கருத்தாகும். மக்கள் நலன் கருதியும் பேச்சுவார்த்தைகளில் நல்லெண்ண நடவடிக்கையாகவும் எமது தொழிலாளர்களின் வேலை அளிப்பவர் யார் என்ற சட்டப்பூர்வமான கேள்விக்கு உயர்நீதிமன்ற தொழில் தீர்ப்பாய வழக்குகள் உரிமைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் மண்டலம் 5-6 ஆகியவற்றில் வெள்ளிக்கிழமை 8/8/2025, சனிக்கிழமை 9/8/2025 தேதிகளில் எமது தொழிலாளர்கள் 500 பேர் தூய்மை பணிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். பேரிடர் காலங்களிலும் கொரோனா காலத்திலும் மக்களுக்காக பாடுபட்ட அவர்கள் இப்பொழுதும் யார் சம்பளம் தருவது என்ற கேள்வியில் உங்களுக்கு சிக்கல் இருக்குமானால் சம்பளமே இல்லாமலும் வேலை செய்து தர தயாராக இருக்கிறார்கள். சென்னையின் பூர்வக்குடி மக்களாகிய அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழைகள், பெண்கள் என்ற எம் மக்களுக்கு சென்னை மக்களின் சுகாதாரத்தை காக்கும் பொறுப்பு விரைந்து வழங்கப்பட வேண்டும். அரசு மற்றும் மாநகராட்சி தரப்பில் தூய்மை பணி அத்தியாவசிய பணி என்பதால் அதற்கு தொழில் தகராறுகள் சட்டம் பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டது. மாநகராட்சிக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தொழில் தகராறுகள் சட்டம் 1947 பொருந்தும் என்பதை பல 10 வருடங்களாக நீதித்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன என்பதை கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என தீர்வு காண எமது முன்வைப்பு. நாங்கள் 5-6 மண்டல தற்காலிக தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியின் தொழிலாளர்கள் என்று சொல்கிறோம். மாநகராட்சியும் அரசும் அவர்கள் 1/8/2025 முதல் ஒப்பந்ததாரர் ராம்கியின் தொழிலாளர்கள் என்கிறீர்கள். அவரவர் சட்டப்பூர்வமான வழக்கு நிலைப்பாடுகளுக்கு ஊர் இல்லாமல் மாநகராட்சி 3 மாத சம்பள பணத்தை தனியாக ஓர் எஸ்க்ரோ கணக்கில் செலுத்தி அதன் மூலம் சம்பளம் வழங்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் தூய்மை பணிகள் வழக்கம் போல் நடக்கும். மக்கள் நலன் கருதி எங்கள் தொழிலாளர்கள் மனமார்ந்த விதத்தில் வேலை செய்வார்கள். யார் எம்ப்ளாயர் என்ற கேள்விக்கு ஊர் இல்லாமல் வேலையும் நடக்கும், சம்பளமும் வழங்கப்படும். இதன் மூலம் சட்டப்படியான குறைந்தபட்ச சம்பளம் என்ற அரசியலமைப்பு சட்ட உரிமையும் பாதுகாக்கப்படும். இரு தரப்பினரும் ஓர் உடன்பாடுக்கு வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளரை தனியாருக்கு விட அனுமதிக்க கோரும் மனுவை அக்டோபர் 2025க்குள் தொழில் தீர்ப்பாயத்தில் நடத்தி முடித்து விடுவது என ஒப்புக்கொள்ளலாம். இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்திப்படி GCC சென்னை NARS உடன் 10/6/2025 கையொப்பமிட்டுள்ள ஒப்பந்தப்படி முழு வீச்சில் வேலை நடக்க 120 நாட்களும் வேலைகள் சிறப்பட 110 நாட்களும் ஆகும் என போடப்பட்டுள்ளதாக
சொல்லப்படுகிறது. இதன்படி 10/9/2025 வரை ஒரு கட்ட அவகாசமும் அதற்கு பிறகும் அவகாசமும் இருப்பதாக தெரிகிறது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு கட்டுப்பட்டுத்தான் எல்லாம் நடக்கும் என்று சொன்னது மிகுந்த ஆறுதலை அளிக்கிறது. எங்களது முன்வைப்பை தாங்கள் தீர ஆலோசித்து வெள்ளி சனிக்கிழமைகளில் நாங்கள் தூய்மை பணியினை செய்த பிறகு எங்களோடு ஞாயிறு அல்லது வசதிப்படுகிற நாள்களில் பேசுவீர்கள் என்றால் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்புடைய வகையில் பிரச்சனை சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆணையர், மேயர், அமைச்சர்கள் போன்ற பெருமக்களின் ஆதரவுடன் சுமார் 2000 தூய்மை பணியாளர்கள் சமூக ஏணியில் ஒருபடி மேலே உயர உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பு: இந்த கடித விவரங்களை 6/8/2025 பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு மாட்சிமை மிகுந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் மேயர், துணை மேயர் ஆகியோருக்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடிதத்தை முறைப்படி அனுப்பலாம் என்ற எண்ணத்தோடு தங்கள் மூலம் அமைச்சர் பெருமக்களுக்கும் தகவல் சொல்கிறோம். தங்கள் உண்மையுள்ள எஸ். ஜானகிராமன், மாநில பொதுச் செயலாளர். இணைப்பு 7/8/2025 தேதிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தித்தாள். நன்றி தலைவர். படிச்சது ஏதாவது புரியுற மாதிரி இருக்குதா இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குதா? நிஜமா சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்களோ. புரியுது. சரி, ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம வாங்குற சம்பளத்தை குறைக்கூடாது. 2, நம்ம மாநகராட்சி தொழிலாளிகளை ஒத்துக்கணும். புரியுதா? இதானே கேட்குறோம். அதான் எழுதி